தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் 155வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரை நினைவு கூறும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனோடு நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய உரையாடல். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இரட்டைமலை சீனிவாசனுடைய கொள்கைகள், அறிவுரைகள் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்களுக்கு முன்னோடி. 1891 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று ஒரு சங்கத்தை உருவாக்கி, பறையன் என்கிற பெயரில் ஒரு இதழையும் உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். நாடு தழுவிய அளவில் அன்றைக்கு அறிமுகமாகியிருந்த ஒரு தலைவர். வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கலந்து கொண்ட ஒரு மகத்தான தலைவர். 3 முறையும் கலந்து கொண்டார். சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே அவர் கருத்துரை செய்தார். அவருடைய உழைப்பை பாராட்டி, அவருடைய பணிகளை பாராட்டி அன்றைக்கு வெள்ளைக்கார பேரரசு ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹிப் போன்ற பட்டங்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து சிறப்பித்தார்கள். அந்த அளவுக்கு அவர் தலித் சமூகத்தின் விழிப்புணர்வுக்காக போராடியவர். மேலவை உறுப்பினராக இருந்தார். பொது இடங்களிலே நடமாடுவதற்கும், பொது கிணறுகளில் நீர் எடுப்பதற்கும் தலித்துகளுக்கும் உரிமை உண்டு என்பதை சட்ட மேலவையிலே எடுத்துரைத்தார். அதற்கான அரசாணையையும் பெற்றார். பல சீர்திருத்த நடவடிக்கைகள், சம உரிமை சட்டங்கள் இரட்டைமலை சீனிவாசனால் கொண்டு வரப்பட்டாலும் அந்த சட்டங்கள் இன்றளவும் முழுமை பெறாதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அன்றைக்கு அவர் உழைத்த உழைப்பின் காரணமாக அரசாங்கம் ஓரளவுக்கு இந்த மக்களை திரும்பி பார்க்க தொடங்கியது. அதுவரையில் இந்த மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சியாளர்கள் தான் இருந்தார்கள். அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஒருங்கிணைந்து இவர்களுக்கு ஆங்காங்கே பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டும், சுகாதார நிறுவனங்களை உருவாக்கி தர வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்ததன் விளைவாக 1890களிலே, 900 தொடக்கங்களிலே அந்த மறுமலர்ச்சி உருவானது. அதன் பிறகுதான் அரசியலமைப்பு சட்டம், பிசிஆர் சட்டம் போன்றவையெல்லாம் உருவாயின. ஆனால் அதற்கு முன்னதாக இரட்டைமலை சீனிவாசன் போராடியதன் விளைவாக சில அரசாணைகளை பெற முடிந்தது. குறிப்பாக அவருடைய துணைவியார் அரங்கநாயகி அம்மாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இதையெல்லாம் செய்ததாக கூட தன்னுடைய கல்லறை குறிப்புகளிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார்.